ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்கோப்தமிழன் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃப்ரீ ஃபயர் ப்ரொஃபைல் இன்ட்ரோ பார்ட் 3. இது பார்ட் 3. இப்போ ஏற்கனவே பார்ட் 1 போட்டிருக்கேன், பார்ட் 2 போட்டிருக்கேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, மேலே ஐ பட்டன்லேயும் லிங்க் கொடுக்குறேன். ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள் நண்பா, அப்படின்னா தான் புரியும். அதே மாதிரி இந்த வீடியோ பக்கம் வந்தவங்க நிறைய பேர் ஃப்ரீ ஃபயர் பிளேயர்ஸாக தான் இருப்பீங்க. மறக்காமல் லைக் போட்டுருங்க நண்பா. அதே மாதிரி ஒன்று சொல்லி ஆகணும், நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. 97.2% போல் நிறையா பேர் சப்ஸ்கிரைபே பண்ணல. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பார்க்குறாங்க. பாருங்கள், தப்பு கிடையாது. நான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப உதவியாக இருக்கும். ஸோ அதில் 2% தான் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே பார்க்குறாங்க. அவங்களுக்குலாம் ரொம்ப நன்றி. ப்ளீஸ் நண்பா, இனிமேல் ஏதாச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது வீடியோ வேணால் மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். கண்டிப்பாக வீடியோ போகிற ட்ரை பண்ணுறேன். ஓகே, வாங்க டுட்டோரியலுக்குள்ளே போகலாம். ஸோ போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த டைமண்டுக்கு அப்புறம் இந்த ரேட் பாஸ் பேட்ஜுக்கெலாம் கொஞ்சம் ரேஸ் எஃபர்ட்டு, அப்புறம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் அந்த எஃபர்ட்லாம் போட்டு எல்லாம் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 3D அனிமேஷன் பண்ண போகிறோம். அது ப்ரொஃபைல் இன்ட்ரோ அப்படியே ஷேக் ஆகி வர மாதிரி ஸ்க்ரீனில் காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த எஃபர்ட் ஆட் பண்ணோம். இதுக்கும் எஃபர்ட் தான் ஆட் பண்ணோம். ஓகே, அந்த குரூப் ஒன்று தொட்டுக்கோங்க. ஃபஸ்ட் இந்த ஃபோட்டோக்கு பண்ணிக்கலாம். ஆட் எஃபர்ட் கொடுத்துக்கோங்க. ஆட் எஃபர்ட் கொடுத்துட்டு ஃப்ளிப் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஓகே, பார்த்தீங்கன்னா ஃப்ளிப் பிளேயர்னு சர்ச் அடிச்சோடனே ஃபஸ்ட்டாக ஒன்று வரும். அதை கொடுத்துட்டு ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸை கொடுத்துருங்க. வேறு எந்த செட்டிங்ஸ் கொடுக்காதீங்க. ஸ்டாண்டர்ட் செட்டிங்ஸ் கொடுத்துட்டு ஆங்கிளுக்கு கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். ஒரு 5 செகண்ட் தள்ளி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நான் யூஸ் பண்ண செகண்ட்ஸ் சைடில் வேணால் டெக்ஸ்ட்டில் போடுறேன், வேணால் பாருங்கள். அந்த செகண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, பார்த்தீங்கன்னா 4 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணோம். இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு 4 கீ ஃப்ரேம் வச்சாச்சு. 4 கீ ஃப்ரேம்லேயும் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் வைக்கணும். சப்போஸ் நீங்கள் கேஓ தமிழன் இன்ட்ரோ மாதிரி செய்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் யூஸ் பண்ணுற ஆங்கிள் மாதிரி வைங்க. அப்படி இல்லை நானே ஏதாவது ஒரு ஆங்கிள் வச்சுக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஆங்கிள் சைஸ் வச்சுக்கோங்க நண்பா. சப்போஸ் நீங்கள் கேஓ தமிழன் மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா சைடில் டெக்ஸ்ட்டு போடுறேன், அந்த ஆங்கிள் சைஸ் பார்த்து அப்படியே வச்சுக்கோங்க நண்பா, கரெக்டாக. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த ஆங்கிளுக்கு கரெக்டாக 4 கீ ஃப்ரேம் கரெக்டாக சைஸ் வச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கும் அதே மாதிரி தான் 4 இதுக்கும் வச்சுக்கோங்க. ஸோ சாரி 5 கீ ஃப்ரேம் வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆக்சிஸ்க்கும் அதே மாதிரி தான் கேஓ தமிழன் மாதிரி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நான் பண்ணுற மாதிரியே பண்ணுங்க நண்பா. அப்படி இல்லைனா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோங்க. நான் சைடில் எத்தனை கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கிறேன், அதுக்கோட சைஸ் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சைடில் டெக்ஸ்ட் போடுறேன். அதை பார்த்து அப்படியே கரெக்டாக சைஸ் வச்சுக்கோங்க நண்பா. அது வீடியோ பாஸ் பண்ணிட்டு பாருங்கள். பாஸ் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் கூட எடுத்துக்கோங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு கரெக்டாக பார்க்க முடியும். அதே மாதிரி ஒன்று சொல்ல மறந்துட்டேன், 5வது கீ ஃப்ரேம் நார்மலாகவே விட்டுருங்க, நார்மல் சைஸாகவே விட்டுருங்க. 4 கீ ஃப்ரேம் மட்டும் தான் மெயின், கடைசி இருக்கிறது மெயின் கிடையாது. ஓகே, இப்போ ஆக்சிஸ்க்கு கீ ஃப்ரேம்லாம் செட் பண்ணிட்டு அப்புறம் சைஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுக்கலாம் நண்பா. ஓகே, அவ்வளோதான். பார்த்தீங்கன்னா எஃபர்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்முக்குள்ளே போயிட்டு அதே மாதிரி 5 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுங்க நண்பா. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் தள்ளி இருக்கிற மாதிரி இருக்குது. அந்த ப்ரொஃபைல் கொஞ்சம் ஜூமிங்கில் இருக்கிற மாதிரி. ஸோ அது பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த 5 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கீழே ரீசைஸ் இருக்கும். அதில் போயிட்டு அதுலேயும் ஒரு 5 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, அவ்வளோதான். கரெக்டாக கீ ஃப்ரேம் 5 கீ ஃப்ரேம் ஆட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசைஸில் தொட்டு 3வது ஆப்ஷன் தான் தொட்டு அப்படியே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த ப்ரொஃபைல்லேருந்து அந்த அவதார்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி. ஏன்னா கேஓ தமிழோட இன்ட்ரோ பார்த்தீங்கன்னா அவதார்லேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் இதுவும். இப்போ பார்த்தீங்கன்னா ஜூம் வச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா மேலே அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் இருக்குல்ல, அதை தொட்டுட்டு நீங்கள் சைடில் நவுத்தி வச்சுக்கலாம், எங்கே வேணால் நவுத்தி வச்சுக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக நவுத்திட்டேன்னா இந்த மாதிரி தான். ஸோ அடுத்த கீ ஃப்ரேமுக்கு அதே மாதிரி தான் கரெக்டாக அப்படியே ஜூம் பண்ணிக்கலாம். அப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல் ஜூமிங்கு. இது மட்டும் கொஞ்சம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கூட வச்சுக்கலாம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், கேஓ தமிழ் இன்ட்ரோ பார்த்துருக்கீங்கன்னா நீங்களே கரெக்டாக வச்சுருவீங்க. அப்படி இல்லைனா நான் எப்படி வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஜூம் பண்ணுறனோ அதே மாதிரி ஜூம் பண்ணிக்கோங்க நண்பா. இப்போ நம்ம எல்லா கீ ஃப்ரேமுக்கு கரெக்டாக ஜூம் பண்ணி கரெக்டாக வச்சுக்கலாம்.
ஓகே, எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். இப்போ வந்து ப்ளே பண்ணி பார்ப்போம். ஓகே, கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்து ஷேக் ஆகி வர மாதிரி இருக்குது. இப்போ வந்து சூப்பராக இருக்குது பார்க்குறக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொரு ஃபோட்டோவும் இருக்கு இல்லையா, அந்த ஃபோட்டோவுக்கு வந்து திருப்பி ஃபஸ்ட்லேருந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இல்லை. எஃபர்ட்டில் போயிட்டு 3 கீழே கோடாட்டிருக்கும், அதை கொடுத்துட்டு காப்பி எஃபர்ட் அப்படி கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு இப்போ இந்த குரூப் 2க்கு இன்னொரு ஃபோட்டோவுக்கு போய்க்கோங்க. அந்த ஃபோட்டோவை கிளிக் பண்ணிட்டு எஃபர்ட்ஸ் தொட்டுட்டு அப்படியே பேஸ்ட் எஃபர்ட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அப்படியே வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கும் தனியாக மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் வந்து பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆமாம். ஏன்னா வந்து அதோட இது வந்து காப்பி பண்ணி வந்து போட முடியாது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ பண்ண மாதிரி. அதனால் இதுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் நான் பண்ணுற மாதிரி பண்ணுங்க நண்பா. வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கரெக்டாக பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து இந்த மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மில் ஃபஸ்ட் ஆப்ஷனுக்கும் தேர்ட் ஆப்ஷனுக்கும் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஓகே, மொத்தமாக 5 கீ ஃப்ரேமு. இப்போ வந்து கரெக்டாக அதே மாதிரி 5 கீ ஃப்ரேம் வந்து ரீசைஸ்க்கும் பண்ணிக்கலாம். ஓகே, 5 கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதே மாதிரி தான் ஜூம் பண்ணிட்டு அப்படியே கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க நண்பா. அவ்வளோதான், ஃப்ரீ ஃபயர் ப்ரொஃபைல் இன்ட்ரோ முடிஞ்சிருச்சு, வேலை முடிஞ்சிருச்சு. அவ்வளோதான். இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம். கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த செமையாக இருக்குது. ஓகே, கொஞ்சம் லேக் இருக்குது. ஓகே, அவ்வளோதான். இனிமேல் சூப்பராக இருக்குது. லைட்டாக நடுவில் கொஞ்சம் கேப் இருக்கட்டும், ஏன்னா வந்து அப்படின்னா தான் கொஞ்சம் செமையாக இருக்கும் பார்க்குறக்கு, இன்ட்ரோ பார்க்குறக்கு. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி மியூசிக் ஆட் பண்ணிக்கோங்க நண்பா. பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், நல்லா ஹை குவாலிட்டியில் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பா. அப்படின்னா தான் பார்க்குறக்கு இன்ட்ரோ வந்து சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நான் வந்து 1080 பிக்சலில் 60 fps தான் எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதே வந்து நீங்களும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க நண்பா. ஸோ அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் நண்பா, ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி அடுத்து ஏதாச்சும் எடிட்டிங் டுட்டோரியல் வீடியோ வேணுன்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நண்பா. அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன் நண்பா. பாய்.